Camera rolling. 2. Rolling. Okay. Action. Einfach dann புள்ள செஞ்சா பரவாயில்ல. ஓகே தொடங்குவோம். யா ஓகே யா வணக்கம் காய்ஸ். எங்களோட போட்காஸ்ட்டுக்கு நாங்கள் உங்களை மீண்டும் இந்த போட்காஸ்ட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணினாங்க போட்காஸ்ட்டில். முதல் எபிசோட் எங்களோட எபிக்னோசிஸை பற்றி காய்ச்சினாங்க. 2வது எபிசோட் நாங்கள் வந்து கல்ச்சர் வெர்சஸ் ஸ்கிரிப்சர் பற்றி பேசினாங்க. அண்ட் 3வது எபிசோடில் லவ் ஆஃப் காட். அண்ட் 4வது எபிசோடு எங்களோட அருமை அக்காவோட தவினா வெட்டி பேச்சு என்று சொல்லி ஒரு இது ஒன்று செஞ்சினாங்க. நாங்கள் நினைக்கிறோம் அதை நாங்கள் ஒரு சீரியஸாக செய்வோம், ஒரு ஆக்களோட சும்மா ஃபன்னுக்கு கதை கேட்கல. அண்ட் இப்போ நாங்கள் வந்து லாங் டைமாக பாட்காஸ்ட் விடையில நீங்கள் அநேக பேர் கேட்டுருந்தீங்க வரையிலண்டு. அண்ட் அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் வந்து வேறு விதமாக பிஸியாக இருந்த நாங்கள் சர்ச் இவெண்ட்ஸ் லைஃப் கிரியேஷன் ஒரு இவெண்ட் செஞ்சுனாங்க. அப்போ அது மூலமாக அவங்களோட டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு எனக்கு பிஸியாக இருந்ததால் அது நான் பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணினான். உமன்ஸ் கான்ஃபரன்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த கிழமை. அண்ட் அதுவும் நல்லா பிளஸ்ஸிங்காக போய் இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் திருப்பி பேக் ஒரு புது எபிசோடோட. அண்ட் இப்போ மட்டும் எங்களை சப்போர்ட் பண்ணினாங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் அகெயின் யங் இளமாக இருக்கிற பார்க்குற ஆக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை உங்களோட பெற்றோருக்கு உங்களை விட கொஞ்சம் வயது முதிர்ந்த ஆக்களுக்கு இதை ரிக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட மெயின் ஆடியன்ஸ் வந்து அவங்க தான். அண்ட் நீங்களும் தான் தாராளமாக அவங்களுக்கு இதை காட்டுங்க. உங்களோட அம்மா அப்பாக்களோட டிவியில் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் நீங்களும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கணும் அந்த மணி அமர்த்துங்க. பெர்ஃபெக்ட். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு புது வீடியோஸ் வரைக்கும். ஓகே. இன்றைக்கி நாங்கள் வந்து சில லைஃப் ஆடியன்ஸ் வச்சுக்கிறோம். லிதியா, உங்களோட வைஃப் ஜெஸ்ஸி. ஹாய், கொஞ்சம் பிள்ளைத்த சொல்லுங்க. ஓகே, கிரேட். And Esra from Denmark. அவர் சில வேலை நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அண்ட் ஜெரோம் வந்திருக்கிறார். he is doing the audio for us today. Thank you ஜெரோம். அண்ட் திஞ்சர் வந்து இன்றைக்கி கேமரா செய்கிறார். ஒரு ஆள் இன்றைக்கி மிஸ்ஸிங், நம்ம யோசுவா. வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக இன்றைக்கி வரையில. ஆனால் யோசுவாவுக்கும் தேங்க்யூ. க்ரீட்டிங் சொன்னார். என்ன சொல்லி நான் சொன்னேன், நீ நினச்சி நீ போய் சொல்ல மாட்டேன் சொன்ன வேறா? ஓகே, அப்போ நீ சொல்லு. க்ரீட்டிங் சொன்னவர் கேட்க சொல்ல இல்லை. இன்றைக்கி நாங்கள் யோசுவா எல்லாமே செய்கிறோம். அடுத்த முறை ஹோப்ஃபுல்லி அவரோட செய்வோம். ஒரு திருப்பி ஒரிஜினலாக நாங்கள் 4 பேரும். அண்ட் நாங்கள் வந்து திஞ்சரோட சேனலை அகெயின் எங்களோட கீழ் பகுதியில் நாங்கள் போட்டு வரோம். அவரோட சேனலை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அவர் வந்து ஜெர்மன் பாஷையில் ஒரு பாட்காஸ்ட் செய்கிறார், பைபிள் ஸ்டடியை பற்றி. அதில் வந்து பைபிள் எப்படி எழுதப்பட்டதுன்ற எல்லாத்தையும் குறித்து அவர் வந்து உங்களுக்கு சொல்லித்தரு. உங்களுக்கு ஜெர்மன் பாஷை தெரிஞ்சால் அது ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப்லேயும் கேளுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் அவரோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கிரேட். அடுத்ததாக என்ன சொல்ல வந்தேன் நான்டா, நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன். இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் ஜெஸ்ஸி? இங்கே வந்து நான் நார்மலாக நான் வேலை செய்கிறேன். மற்றபடி இல்லை வேலையிடம். ஓகே. அந்த பேர் கேட்குறியா? இது க்ரோயிப் அவுட் சென்டர். இது வந்து ஆர்காவில் இருக்குது. நினைக்கிறேன் சில ஆக்கள் பார்க்குறாக்கள் தெரியும் வந்திருக்குறீங்க இந்த இடத்துக்கு. எனக்கு கார் வித்துருக்கேன். அது இல்லை, சில ஆக்கள் சொன்னவாங்க, எனக்கு யங் பீப்புள்ஸ்னு சொன்னவாங்க. இப்போ எப்படி இங்கே ஏற்கனவே வந்த ஆக்கள் அதை விட எனக்கு அந்த ஞாபகம் வருது. அவங்க வந்து கூடுதலாக அம்மா அப்பாவோட சேர்ந்துருந்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியம். மட்டும் அம்மா அப்பாட்ட மட்டும் அந்த சேனலை போட்டு விடாமல் அவங்களும் சேர்ந்து பார்க்குறாங்க. நைஸ். அன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்க டவினாவோட. அப்போ
அங்கேயும் கணக்கு ஆக்கள் வந்து சொன்னவங்க அவங்க பார்க்கணுமெண்டு. அண்ட் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து நார்மலாக வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட்டில் டைரெக்ட் அனுப்புகிறேன் நான். அண்ட் அனுப்பாதாக்களும் வந்து சொன்னாங்க பார்த்துவங்கண்டு. அண்ட் அது உண்மையாக சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் எஸ் நேற்று கான்ஃபரன்ஸுக்கு பிறகும் கணக்கு பேர் எனக்கு சொன்னவங்களா? கிரேட். கேஸ் பார்க்குறோம், நல்லா போகுது, பர்ஃபெக்ட், செய்ய சொல்லி. நைஸ். அதான் நாங்கள் இப்போ திருப்பி கொஞ்சம் சில எபிசோடுகள் நாங்கள் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எஸ். அண்ட் உங்களுக்கு கார் தேவை வேண்டாம், இங்கே வரலாம் தானே? அது அவங்களோட விஷ். அவங்களும் சொல்ல மாட்டேன் வாங்க. பர்ஃபெக்ட். ஆனால் உங்களுக்கு சர்வீஸ் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல கார்கள் விற்கிறாங்க. எங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஷெல்வி இருக்குது, முஸ்டாங் ஷெல்வி. எவ்வளோ ஹோர்ஸ் பவர்? 778. அது அப்படி ஒரு இங்கே பின்னுக்கு பிசாஸ் இருக்கு. அந்த காருக்கு பேர் பிசாஸ் தான். டீமன். அது எவ்வளவு? 1040. அங்கிள் உங்களுக்கு தேவை பறக்கலாம் அங்கிள். 1040. 1040 ஒன்றிலிருந்து 100க்கு எவ்வளவு? இல்லை ஒன்று இல்லை, 0லேருந்து 100க்கு. ஆனால் நான் இருக்கிறேன், நான் குயிக்கர். ஓகே. அது நீங்கண்டா நான் கிலோவில் நிற்க நான் 100லேருந்து 100க்கு குயிக்கருக்கு இந்த காரை விட. அது ஒரு சுற்றிட்டு வருவேன். இல்லை ஒன்று இல்லை நான் சும்மா சொல்றேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ விளங்கிட்டு அவர் சொன்னது இல்லாட்டி என்ன விளங்கல 1.6 செகண்ட்ஸ். ஓகே பர்ஃபெக்ட். நாங்கள் வந்து இன்றைக்கு பெருசாக ஒரு சப்ஜெக்டும் நாங்கள் வந்து ரெடி பண்ண. நாங்கள் அதை நோம்பில் அப்படி செய்கிறதில்ல. நாங்கள் எங்களோட நோக்கம் என்னென்னா வந்து நேச்சுரலாக கதைச்சு என்ன நடந்தெல்லாம் பெட்டி கதைச்சு அப்படி ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு பிடிப்பட்டதுன்னா நாங்கள் அதை பெட்டி கதைப்போம். அப்போ எங்களுக்கு அதுதான் ஒரிஜினல் ரெவலேஷன். எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு உண்மையாக பர்சனலாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். நீங்கள் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணி செய்ய ரெவலேஷன் ஒரு காலம் பிளான்ட் இல்லை. பர்ஃபெக்ட். அது உண்மை. அண்ட் எஸ் நாங்கள் வந்து பிளான்டட். வாசிச்சு சொன்னீங்களா நீங்க? இப்ப இதான் ரெவலேஷன். பிளான் பண்ணல. ஓகே, இது எப்படி சுத்தி கூட போ அப்படியே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முதல் எப்படி இருக்கிறீங்க? என்ன மாதிரி? நீங்கள் முதல் எபிசோடில் சொல்லியிருந்தீங்க தெரியுமா, உங்களுக்கு பிள்ளை பிறக்க போதா சொன்னாங்க. இப்போ பிள்ளை வந்துட்டு பிள்ளை பிறந்துட்டு 4 கிழமை ஆயிட்டு. ஓகே, பேர் சொல்ல போகிறீங்களா? எலைனா நிலா. அண்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? அப்பா அது இப்போ புது பேபி இருக்கு, நித்திர கொள்றீங்களா? ஓகே. நீங்கள் அந்த பேபியை பார்க்க போகிறீங்களா? காருக்குள்ள அந்த படத்தை அனுப்பி போடுவோம் உங்களுக்குள்ள. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிலேயாக போடுவேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த நிலாவை வந்து பார்க்க போகிறீங்கண்டா ஒவ்வொரு சண்டேயும் சண்டே சர்வீஸ் நடக்கும் வெளியில் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப் சர்ச். சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுவா கண்டிப்பாக. புது ஆக்கள் வந்தா அவள் ஒரே சந்தோஷப்படுவான். கீழே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு, அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு சர்ச் இல்லை இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு சண்டே லீவாக இருந்து ஒரு சர்ச் தேடுறீங்கண்டா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். சர்வீஸ் வந்து இது வந்து ஒரே சொல்கிறது, அதில் தான் ஃபன்னியாக இருக்குது. ஜெர்மன்லேயும் இங்கிலீஷும் நடக்கும். தமிழாக்கள் வந்தால் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அண்ட் எஸ் ஜெஸ்ஸே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்ல சோமாக இருக்கு. என்ன ஹைலைட்ஸ் தான் நடந்தது? நாங்கள் போன முறை ரெக்கார்ட் பண்ணினதுக்கும் இப்போக்கும் இடையில கணக்கு நடந்தது. அப்போ அதுக்கும் இப்போக்கும் என் வாழ்க்கையில் கணக்கு நடந்தது. நினைக்கிறேன் அது போக சொல்லலாம். பர்ஃபெக்ட். ஓகே. நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ. உண்மையாக நாங்கள் சேர்ந்து செஞ்ச எபிசோட்ஸுக்கும் இப்போ இவங்க நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி கணக்கு நடந்திருக்கு. ஆனால் எனக்கு ஹைலைட் நேற்று ஒரு நல்ல ஒரு நாள் கான்ஃபரன்ஸில் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிச்சா.
Yeah. அப்போ நீ உமனை கண்ட அது இல்லை அது இல்லை எனக்கு பர்சனல் ஓகே அது ரொம்ப ஹைலைட் இருந்துச்சு. அதை இன்றைக்கு காலம்புற கொஞ்சம் ப்ரோசஸ் பண்ண ட்ரை பண்ணி நான் இன்னும் முடிக்கல, நான் பார்ப்போம். யா நாங்கள் வந்து முதல் சொன்னேன் தானே, நாங்கள் வந்து ஒரு கிழமை ரெஸ்ட் எடுத்துனாங்கண்டு, அல்லாட்டி 2 கிழமை ரெஸ்ட் எடுத்துனாங்கண்டு. அண்ட் நான் நினைக்கிறேன் அதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் பேசுவோம். ரெஸ்ட் என் முக்கியம், ரெஸ்ட்டுக்கு என்ன மீனிங் இருக்குது, பைபிள் அல்லாட்டி ஆண்டு ரெஸ்ட்டு குறித்து என்ன சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பிறகு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முதல் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெஸ்ட்ன்றா என்ன அர்த்தம்? நீங்கள் ரெஸ்ட்டை வந்து உங்களோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? நீங்கள் வந்து ஒரே துள்ளி குதிச்சு அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே வேலை செய்யணும் அப்படி, இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறீங்க, ஓகே இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அப்படி எதாவது சொல்ல முடியுமா? ஃபீல் ஃப்ரீ. ஓகே. யா எனக்கு வந்து நாட்கள் உண்டு, நான் கூட ஓடின நாட்களும் உண்டு. வேறு நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நான் சொல்லலும் நான் வந்து இன்னும் அந்த விஷ் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளுக்க டோட்டலி ரெஸ்ட் இன்னும் அதுக்குள்ளுக்கு என்டர் பண்ணல. ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு அதுக்குள்ளுக்கு போகிறதுக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதை. ஆனால் அது பொதுவாக நான் சொல்கிறேன் ரெஸ்ட்டை பற்றி. ஆனால் கூடுதலாக ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்டாக நான் சொல்லலாம். கூடுதலாக அது சரியான முக்கியம், அது வந்து கூட கற்றுக்கொண்டு நான் இப்போ ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு சேலஞ்சஸ் இருந்தால், வேலையிடத்துலையோ ஃபேமிலியிலையோ எங்கேயாவதோ ஒரு சேலஞ்சஸ் இருந்தால், நான் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு கற்றுக்கொண்டேன் என்னதுன்றா, அந்த சேலஞ்சஸ் வந்து நான் சக்ஸஸ் ஆகின பிறகு நான் கூடுதலாக அடுத்த நெக்ஸ்ட் சேலஞ்சை நான் தேடாமல் கூட நான் பழைய இருக்கிறேன் இப்போ ஆன் இட் டு ரெஸ்ட். அதுக்கு இப்போ விளங்க நான் சொல்கிறது, அந்த சக்ஸஸை செலிப்ரேஷன் பண்ணாமல் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் வந்து அந்த நான் போன சேலஞ்சஸ் இருக்குல்லோ அது வந்து வேர்கொள்ளுது. அப்போ அந்த வேர்கொள்ளின நேரத்தில் அப்போ எனக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கும், இனிமேல் இப்படி ஒரு சேலஞ்ச் எனக்கு வரவே வராது. வா என்ற நான் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்தபடியா. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ யூஸ்வலி நாங்கள் வந்து ஒரு 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 அதை வந்து ஒரே ஒரு லெவல் மாதிரி பார்க்கணும். ஓகே இப்போ இந்த சக்ஸஸ் இந்த லெவலை நாங்கள் ரீச் பண்ணின பிறகு அப்படியே அடுத்ததுக்கு போகணும் என்று ஒரே ஓடுறோம் அப்படியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்மர்மான் தமிழ் ஒரு தச்சன் ஒரு தச்சன் வந்து ஒரு நல்ல வடிவான ஒரு மேசியை அவர் செய்து போட்டு அதில் அந்த ஸ்லைஃபம் பண்ணி பெயிண்ட் அடித்து போட்டு பிறகு அதை வச்சுட்டு நார்மலாக ஒரு யூஷுவல் தச்சன் வந்து வச்சுட்டு அதெல்லாம் படியாக செய்த பிறகு அது காஞ்ச பிறகு அது இருந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து அதை பார்ப்பார். என்னது பார்ப்பார்? அவருடைய கிரியேஷனை ஒன்றுமில்லாத அந்த பலகங்க இருந்தது, மரத்துக்குள்ளே இருந்தது. அதுக்கு பிறகு அவ்வளவு செய்துட்டு பிறகு பார்த்த மரத்தில் இருந்ததை கொண்டு வந்து ஒரு மேசையாக நான் யூஸ் பண்ணலாம். அந்த மேசையை அவ்வளவும் கொண்டு வந்த பிறகு அதை பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறேன்டா விளங்க நான் சொல்கிறது. அது ஒரு பெரிய ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு வந்து அனுபவிக்க தெரிஞ்சிருக்கணும், என்ஜாய் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? யா இப்போ சில பேருக்கு வாழ்க்கையை ரசிக்க தெரியாது. சரியா? ஸோ அதனால அவங்களுக்கு வாழ தெரியாது அப்படி சொல்லலாம். சரி, ஏண்டா அவங்க மேபி சேலஞ்ச் போவாங்க. சில பேர் பிரச்சனையிலேருந்து பிரச்சனைக்கு போவாங்க. சரியா? ஆனால் அந்த நீ சொன்ன மாதிரி அதை சாதிச்சா பிறகு அதில் இருந்து அது ஒரு அனுபவிக்கிறது அது ஒரு சரியான முக்கியம். அது மாதிரி நான் நினைக்கிறேன், நான் எந்த வாழ்க்கையில் பார்த்ததை நான் உண்மையாக லைஃபாக எனக்கு முன்னே நிற்கிறது பார்த்தது வந்து என்னென்னா, ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து ரெஸ்ட் இல்லாத காரியம் வந்து 100% நான் நம்புகிறேன் டெமோனிக் திங். அது சரியான ஒரு அந்த பேட்டர்ன் வந்து
அதானே அது எனக்கு பின்னால் நிற்குது அப்பாலே போ சாத்தான் அது போயிட்டு முன்னால பின்னுங்க போயிட்டு அதான் நான் நினைக்கிறேன் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல அதுக்கு ஒரு பிக்சர் இருக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த பிக்சர் அது வந்து வெரி டிமோனிக். ஏனென்றா இப்போ ஆண்டவரும் எல்லாத்தையும் படைத்து போட்டு அதுக்கு மேலே ஒருத்தர் கையில் அதுக்கு மேலே அவர் ரெஸ்ட் எடுத்தார் லாஸ்ட் டே. ஏண்டா அதை படைச்சு போட்டு அவர் சொன்னது தானே, நான் படைச்சதெல்லாம் நல்ல மனுஷனையும் படைச்ச பிறகு நல்லன்னு தான் சொன்னார். எல்லாத்தையும் படைச்ச அப்போ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தால் ஒரு காலம் நல்ல மண்டு பார்க்கல கேனா அதான் சொல்லுவாங்க. உண்மை அதான். இப்போ நாங்கள் வந்து இப்போ யூஸ்வலியாக இப்போ இந்த மாடர்ன் டேஸில் ஒரு நார்மல் லைஃப் எப்படின்னா சின்ன இருக்க ஓகே லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குது. பிறகு பள்ளிக்கூடம் போன பிறகு ஒரு கிரேடுக்கு அடுத்த கிரேட் போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், படிக்கிறோம், செய்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வேலைக்குள்ள வரோம், இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்குள்ள வரோம், அதுலேயும் நாங்கள் பிரயாசம் பண்ணுறோம். பிறகு ஒரு வேலைக்கு வந்தோன்னே ஒவ்வொரு நாளும் 9 to 5 நாங்கள் போய் வேலை செஞ்சு பிரயாசப்பட்டு ஓகே நான் கல்யாணம் கட்டணுமெண்டு பிரயாசப்படுறேன், காசு சம்பாதிக்கணுமெண்டு. அதுக்கு பிறகு கல்யாணம் செஞ்ச பிறகு பிள்ளை வைக்கணும், அதுக்கு நான் வந்து முன்னாக சேஃப்டி வைக்கணுமெண்டு பிரயாசப்படுறோம். அதுக்கு பிறகு பிள்ளை பேத்தோன்னே பிள்ளைக்காக நாங்கள் பிரயாசப்படுறோம். பிறகு பிள்ளை வளர்ந்து பென்ஷன் ஆகின பிறகு தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஓகே நாங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனங்களுக்கு அந்த இளவயதில் இருந்த அந்த எனர்ஜி இருக்காமல் போயிடும். விளங்குதான்? அப்போ எனர்ஜி இல்லாமல் ஓகே நீங்கள் வீட்டை இருக்கலாம், உங்களுக்கு ஓகே வீட்டை நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஓகே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் பண்ண போயில இல்லாட்டிக்கு நான் வந்து மிஸ் பண்ணிருக்கிறீங்க. அதான் கணக்கு பேர். அநேக ஸ்டடீஸில் சொல்லுவாங்க ஒரு நபர் வந்து முதிர் வயதில் சாவு போய்க்கல, அவர் அந்த சாவு கட்டில் பெட்டில் இருக்கல, அவங்களுக்கு கேட்பாங்க ஸோ என்ன உங்களோட வாழ்க்கையை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு. அப்போ கணக்கு பேர் சொல்லுவாங்க நான் மனஸ்தாபப்படுறேன் இதை செய்யலை, நான் மனஸ்தாபப்படுறேன் அது செய்யலை. ஏனெண்டா வாழ்க்கை முழுக்க நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு வேலை செஞ்சோம் நாங்கள். அண்ட் நான் பர்சனலி யோசிக்கிறேன் அந்த ரெஸ்ட்லெஸ், அது நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணணும், நாங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை செஞ்சு எங்களோட சேஃப்டிக்கு எல்லாட்டிக்கு நாங்கள் வாழ்கிறதுக்கு இப்படி ஒரு பிரயாசப்படணுமென்றது நான் நினைக்கிறேன். பைபிள் எழுதியிருக்கிறபடி ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்கிறீங்களா ஆதாம்கிட்ட நீ வந்து இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வேர்க்கப்பட்டு வேலை செய்யணும் யூனோ. அண்ட் அது வந்து நாங்கள் பாவத்துக்குள்ளே போகணுன்னா அது வந்து எங்களோட மனுஷரோட நார்மல் இயற்கையாக வந்துட்டு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்து எல்லாத்தையும் வெண்டா பிறகு எங்களுக்கு யூஸ்வலியாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய முதல் இருந்த ஸ்டேட்டுக்கு, ஆள்ற ஸ்டேட்டுக்கு, ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேட்டுக்கு நாங்கள் நார்மலாக வந்திருக்கணும். ஆனால் நாங்கள் வரையில. அப்போ எங்கேயோ அந்த அறிவு அது வந்திருக்குன்னு. அப்போ பிள்ளை பிறகு நோய் இல்லாமல் பிறக்கணும். நார்மலாக அது நாங்கள் ஸ்கிரிப்சர் படி பார்க்க போகிறோம்டா அப்படி தான் இருக்கணும். இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் தேவன் வந்து மனுஷனுக்காக எல்லாத்தையும் படைச்சிட்டு சரி அவனுக்குண்டு ஒரு சொந்த கார்டனை உருவாக்கி அதில் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுட்டு தான் மனுஷனை உருவாக்கினார். ஸோ அவனுக்கு தனக்கண்டு ஏதாவது ஆதாயப்படுத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுமென்ற ஒரு அவசியம் இருக்கல. ஏனெண்டா ஆண்டவருடைய சபாத் அந்த இளைப்பாறுதலின் நாள் தான் மனுஷன் முதல் நாள். புரியுதா? அப்போ ஆண்டவர்கிட்ட விருப்பமே அவன் என்ன சொல்கிறது அந்த சபாத் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே தான் பிரவேசிச்சு வரணும். அதான் ஓய்வு நாள், அதான் ஓய்வு நாள். ஓகே. அப்போ ஆண்டவர்கிட்ட விருப்பம். இப்போ எங்களோட லைஃபுக்கும் இப்போ ஆண்டவர் வந்து எங்களை சும்மா உருவாக்கிட்டு உலகத்துக்கு போங்கடா துளைஞ்சு போங்க போய் ஏதாவது கஷ்டப்பட்டு 7 மண்டா முன்னேறி வாங்கோண்டு அனுப்பலை. அது எங்களுக்கு அவர்கிட்ட பிளான் விளங்காததுனால நாங்கள் அங்கே எங்கேண்டு தடுமாறி தள்ளாடி பிரயாசப்பட்டு கஷ்டப்படுறோமே ஒழிய ஆண்டவர் நார்மலாக ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கலாம். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி செய்து முடிச்சு தான் அனுப்புகிறார். புரியுதா? ஸோ அப்போ அவன் வந்தால் எங்களுக்கு முக்கியம் சர்ச்சில் இல்லை பிள்ளைகளை வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
உனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடியாக்கி இருக்கிறார். சரியா? நீ ஒரு நாளும் செல்ஃபாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோ உழைச்சோ அதை பண்ணி இதை பண்ணி முன்னேறணுமெண்டு இல்லை. முன்னேற்றம் உனக்குரியது. நான் முதல் எஸ்ராவோட கதை கேட்கலன்னு சொன்னேன். இது ஃபெய்மை பற்றி கதைச்சிட்டு அவர் உடனே சொன்னார், நோ 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 அப்படி இல்லை, அது எனக்கு இல்லை. நான் சொன்னேன், நோ அது இல்லைன்னு சொல்கிறவனுக்கு பைபிள் விளங்கலை. சரியா? ஃபெய்மெண்டா புகழ். யா, என் பைபிள் சொல்லுது, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன். கீர்த்தி என்றா ஃபெய்ம், புகழ் என்றா வெல் நோன். சரியா? ஸோ ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தமே அது. அவர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவார். ஸோ அதுக்கெல்லாம் பிரயாசப்படுத்தவில்லை. இது தெரிஞ்சா அனுபவிக்கலாம். ஏன் நான் நினைக்கிறேன், அதான் திருப்பி அந்த மாடர்ன் லைஃப்பை பார்த்தா அந்த ரெஸ்ட் எடுக்காததுக்கு காரணம் நாங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டியை தேடி போகிறோம். விளங்குதா? ஓகே, எனக்கு நார்மலாக பார்த்தா ஓகே செக்யூரிட்டின்னா பணம். அப்போ அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம். அதுதான் எங்கள்கிட்ட செக்யூரிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால எங்களோட செக்யூரிட்டியை நாங்கள் காணாததால் நாங்கள் பிரயாசப்படுறோம். ஆனால் எங்களோட செக்யூரிட்டியை நாங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோம்டா. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் லொட்டோவில் வந்து இப்போ ஒரு 10 மில்லியன் ஃப்ராங்க்ஸ் எடுக்கிறேன்னுடா, நான் வந்து இனி ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய போக மாட்டேன். நான் எனக்கு விரும்பின டைமில் வேலை செய்ய போவேன். எனக்கு தெரியும் ஓகே எனக்கு பின்னால் இப்படி ஒரு செக்யூரிட்டி இருக்குண்டு. ஆனால் செக்யூரிட்டி நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கு தேவையான நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய செக்யூரிட்டி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அவர் எங்களுக்காக எண்ணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருண்டு. அது நாங்கள் அறிஞ்சோம்டா நாங்கள் எங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த அந்த ஏதாவதையும் பெட்டி கவலைப்படுறது இல்லாட்டிக்கு சோர்கன், என்ன பேர் சோர்கன் தமிழில், கவலைப்படுறது படமாட்டோம். எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டார். எஸ், இயேசு. சொல்லுங்க. ஷூரா இல்லை நிப்பாட்டும். என்ன சொல்லுங்க. ஓகே, இந்த நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நான் தமிழில் வாசிக்கிறேன். தமிழில் வாசிக்கிறீங்களா? ட்ரை பண்ணேன். எபிரேயர் 4:1 சொல்லுது, ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தகுந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக இல்லாமல் இருக்க கவனமாய் இருப்போம். சரியா? இளைப்பாறுதல். இவங்க இளைப்பாறுதல் என்றொன்னு என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? செத்து போய் பரலோகத்துல போய் ஆண்டவர்கிட்ட மடியில், ஆண்டவர்கிட்ட மடி, அங்க அவர்கிட்ட மடியில் ஒரு என்ன ஃபியூனரல் அது ஆண்டவர்கிட்ட இளைப்பாறுதல் எங்களுக்கு இங்கேயே உண்டாகுது. சரியா? இந்த இளைப்பாறுதலுக்குள்ள அந்த லைஃபுக்குள்ள பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். சரியா? அதுதானே அவர் சொல்றார். இவங்க என்ன யோசிக்கிறாங்க, பரலோகத்துக்குள்ள போக நீ பிரயாசப்படு. அதுலயும் இளைப்பாறுதல இழந்து போடுறாங்க. அதுக்கு பிரயாசப்பட்டு பட்டு பட்டு செத்த பிறகு அவர் இப்போ இளைப்பாடுறார். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு புது ஒரு சப்ஜெக்டை திறந்துட்டீங்க. என்னென்னா அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கள் நினைக்கிறாங்க பரலோகத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்குண்டு. கனப்பேர் நினைக்கிறாங்க நாங்கள் செத்த பிறகு பரலோகம் போன பிறகு இளைப்பாறுதல் இருக்குண்டு. அப்படின்னா அதில் அப்பயே விளங்குது ஓகே ஒரு ரெவலேஷன் குறையுது. என்னென்னா பரலோகம் வந்து ஒரு இடம் செத்த பிறகு தான் அடையலாம்ட்டு. ஆனால் நினைக்கிறேன் எனக்கு தெரியும் பரலோகம் வந்து அதுவும் பரலோகம். நாங்கள் செத்த பிறகு எங்களோட ஆவி பரலோகத்துக்கு போகுது, எங்களோட ஆத்மா பரலோகத்துக்கு போகுது. ஆனால் இங்கேயும் நாங்கள் பரலோகத்தை கொண்டு வரலாம் பூமிக்கு. இயேசு சொல்லியிருக்கிறார், பிதாவை ஜபிக்க சொல்லியிருக்கல, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுறது போல பூமியிலேயும் செய்யப்படட்டும். இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்கா, ஹெவன் ஆன் as in heaven so on earth, right? அங்க போலவே இங்கேயும் வரட்டும். ஸோ அப்போ பரலோக வாழ்க்கை இங்கேயும் வரட்டும். அப்படிதான் ஜெபிக்க சொல்லி. அப்போ அங்கே இருக்கிறத கொஞ்சம் இங்கேன்னு சொல்லல தானே, அங்கே போலேண்டா எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா? அதே மாதிரி அப்போ என்ன எல்லாரும் அங்கே அப்படி இருக்கும், அங்கே இப்படி இருக்கும், அப்புறம் அங்கே
அதுதான் நானும் கேட்டு கேட்டு திரியிறேன் ஏன்னா அப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு. மற்றது நீ சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு சரியா, அவங்க இந்த கவலைப்படுற விஷயம் காசுக்காக அது நாங்கள் மத்தேயுல வாசிக்கலாம் சரியா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் அதை வாசித்தா அதில் ஆண்டவர் அது குறித்து பேசுகிறார். கவலைப்படாத வாழ்க்கையை வாழுங்க. ஏண்டா அவர் எங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுதானே, என்ன மத்தேயு 6:33 அதுக்கு முதல் வசனம் இல்லை அதுக்கு பிறகு வசனமும் ஆண்டவர் என்ன சொல்ல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்களோட பரமபிதா அறிஞ்சிருக்கிறார் சரியா. அதை சொல்றார் இந்த பறவையை பார், அந்த பூவை பார், அதையே அவர் சூப்பராக பார்க்குறாருண்டா உன்னை பார்க்க மாட்டேரா சரியா என்று கேட்டுட்டு இயேசு சொல்றார், இதுக்கு எல்லாத்துக்கும் இவைகள் எல்லாவற்றுக்கும் பிரஜாதிகள் கவலைப்படுறார்களாம் சரியா. அப்படின்னா புறஜாதிகள்டா ஆண்டவர், அது கிறிஸ்தவங்க அவங்களா யோசிக்கட்டும், அவங்க பிரஜாதிகளா இல்லாட்டி அவங்கள ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய ஜனம் சரியா. என்ற தேவனுடைய ஜனம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அதுதான் அவர் சொல்றாரு. என்ற பிரஜாதிகள் தான் அதை குறித்து கவலைப்படுறாங்க. நாளைக்கு என்ன செய்வேன் கவலை இருந்தா இன்னும் நீங்க கம்ப்ளீட்லியா தேவனுடைய ஜனமா ஆகல. உம்மை அறியணுமே புரியுதா? அது உண்மை. அதான் திருப்பி நாங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் கதைக்கிற மாதிரி அது கடைசியில் அடையாளத்தை குறித்து தான் வருது, ஐடென்டிட்டியை குறித்து. நீங்கள் யாரு, நீங்கள் உங்களுக்கு என்ன எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு என்றதை நீங்கள் அறிகிறது முக்கியம். எஸ், அடுத்த கேள்வி, ரெஸ்ட் ஏன் முக்கியம்? சில வேளை நாங்கள் இது கதைச்ச கதையில் நாங்கள் பதில் கொடுத்துருப்போம், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இந்த கேள்விக்குன்ற ஒரு பதில் உங்கள்கிட்ட இருக்கா? ரெஸ்ட் ஏன் முக்கியம்? ரோஷான் எனக்கு ஒரு திங் இருக்கு. இப்போ நீ தொடக்கிக்கே அந்த மைண்ட் எனக்கு வந்தது. அது கொஞ்சம் இன்டிமேசி. ஓகே, பரவாயில்ல, ஓகே தானே? சொல்லுங்க, இது நேச்சுரல் பாட்காஸ்ட். நான் நினைக்கிறேன் இப்போ ரெஸ்ட்டில் வந்து ஒரு காரியம் உருவாகலாம். நான் நினைக்கிறேன் ரெஸ்ட் இஸ் லைக் ஒரு பர்த், ஒரு பிறப்பு. ஏனெண்டா இப்போ ஓப்பனாக இப்போ சொல்கிறேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபுட்பால் பிளேயர் வந்து எவ்ரி மேட்ச், அது சரி பாஸ் இப்போ தொடங்கிட்டேன் இது ஒரு ஓகே, அவங்க வந்து ஒரு முக்கியமான மேட்ச் வரைக்கும் இல்லாட்டி எல்லா மேட்சுக்கு முதல் ஒரு 48 hours வந்து அவங்க வந்து பழக்கக்கூடாது, அவங்களோட உடல் உறவு வச்சிருக்கக்கூடாது. ஏனென்றா ஒரு ஆணுக்கு ஒரு அன்த்ரீப் அந்த ஒரு வேல்யூ இருக்குது. அது வழியெல்லாம் அந்த உடல் உறவு சரியான முக்கியம். அது அவங்க இப்போ நாங்கள் ஓப்பனாக பேச போனால் அந்த ப்ரோஃபி ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ் ஆக்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு போட்டிக்கு முதல் ஒலிம்பியா இல்லாட்டி மேட்ச் இருந்தால் ஒரு 48 hours முதல் அல்லது கூட சொகார் ஒரு கிழமை நீங்கள் வந்து சொகார் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாருக்கும் வித்தியாசம். அது ஏனெண்டா அவங்க சொன்னாங்க, உடல் உறவு கொள்ளக்கூடாது, வேற மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏனெண்டா உங்களுக்கு நீங்கள் அது செய்யாமல் விட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டெரோன், அதுதான் அந்த ஆன்மீக சக்தி, அந்த ஆண்களுக்கு இருக்கிற சக்தி, அது வந்து கூடும். ஏன்னா நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணல. அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு இப்போ தமிழில் சொல்ல போனால் ஒரு வெறி என்று சொல்லலாம், ஒரு வெறி உண்டாகும் போராடுறதுக்கு. அதுதான் சொல்ல வரேன். பிறகு ஒரு போராட்டம் இல்லை, போராட்டம்னு சொல்லல, ஒரு போட்டி வெற்றி பட்ட பிறகு சொல்லுவாங்க கட்டாயம் 24 மணித்தியாலத்துக்குள்ள அதை ரிலீஸ் பண்ணுவோம். அது என்னண்டா அதுக்குள்ளுக்கு ரெஸ்ட் இருக்கு. ஆனால் இப்போ அதுக்குள்ளுக்கு ரெஸ்ட் இருந்தால் நார்மலாகவே அதுக்குள்ளுக்கு தான் பேர்த்தும் இருக்கு, அதுக்குள்ளுக்கு தான் லைஃப் உருவாகுது. அதுபடி நான் நினைக்கிறேன் ரெஸ்ட், நீங்கள் கேட்ட நீ ரெஸ்ட் ஏன் முக்கியம்டா லைஃப் உருவாகுது. குட், வெரி குட்.
நல்லா சொன்னீங்க. ஸோ நாங்கள் திருப்பி சொல்கிறோம், நாங்கள் வைக்கப்படுறா நோ நாங்கள் வந்து இதில் எங்களோட பாட்காஸ்டோட நோக்கம் எல்லாரும் அவங்களுக்கு ஒழிச்சு வச்சிருக்கிறது நல்லது இல்லை. அதனால இந்த பாட்காஸ்ட்லேயே நாங்கள் இது செய்யலாம். பரவாயில்ல, தேங்க்யூ. அண்ட் அடுத்த கேள்வி, இப்போ நான் எந்த நோக்கம் என் ரெஸ்ட் முக்கியம் என்றதுண்டா, நான் உங்களுக்கு போன வருஷம் சாட்சியை சொன்னேன். நான் இப்போ ரெஸ்ட்டுக்குள்ளே தான் ஆண்டவருடைய பிரசனமும் இருக்குது. யூ நோ வாட் ஐ மீன்? ஏண்டா இப்போ ஆண்டவருடைய குரலை கேட்க போகிறோம்டா, இல்லாட்டி ஆண்டவருடைய குரல் மட்டும்தான் கேட்கணும் என்று நாங்கள் ஃபில்டர் பண்ண பழக போகிறோம்டா. என்னென்னா உலகத்தில் கணக்கு குரல்கள் இருக்குது. ஓகே, உங்களோட சிச்சுவேஷன் லைஃப்ஸோட குரல் இருக்குது, ஆண்டவரோட குரல் இருக்குது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட குரல் இருக்குது, இல்லாட்டி மாம்சத்தோட குரல், இந்த சிந்தனைகளோட குரல் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து ஓகே இதுதான் தேவனுடைய குரல் என்று அறிய போகிறேன்னா நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன நான் ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே நான் வந்து மற்ற குரல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஆண்டவரோட குரல் வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகே இது ஆண்டவரோட குரல் என்று விளங்குதான். அதனால தான் நானும் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் உபவாசம் செய்கிறது வந்து முக்கியம். பிகாஸ் அப்போ நாங்கள் பைபிள் எழுதியிருக்க மாதிரி நாங்கள் எங்களோட மாம்சத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்துகிறோம். பலவீனப்படுத்துக்களை தான் ஆவி பலப்படுது. ஆவி டைரெக்டாக ஆண்டவரோட ஒரு உறவில் இருக்குது. அப்போ அவருடைய குரல் எங்களுக்கு கிளியராக கேட்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் இந்த ஏன் முக்கியம் என்று சில அவர் சொல்லணும். சாரி ஓகே, இல்லாட்டி நான் பிள்ளை வழங்கிட்டு நோ நான் நம்புகிறேன். இப்போ தேவனோட நோக்கம் வந்து நாங்கள் தேவனை போல் வாழணும். ஓகேயா, தேவன் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்து ஒரு ரெஸ்ட்டில் வாழ்ந்தார். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்து முடிக்கப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை இல்லை கணக்கு பேருக்கு. ஓகேயா, நம்புறாங்களே இல்லை, நம்ப இல்லாம இருக்கு. அதை சொல்லலாம் விசுவாச குறை. சரியா, என் இயேசு சொல்கிறேன், நான் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். சரிதானே? அவர் செய்து முடிச்சிட்டார் என்ற நம்பிக்கை இருக்குமெண்டா இயேசு சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு என் சமாதானத்தை விட்டுவிட்டு போகிறேன். சமாதானத்துக்குள்ளே தான் அந்த அமைதி இருக்குது, அந்த ரெஸ்ட் இருக்குது. என்ற சமாதானம் இல்லாத ஒரு இருதயம் ரெஸ்ட்டுக்குள்ளே வரையிலாது. விளங்குதா? இயேசு சொல்கிறேன், நான் உங்களுக்கு எந்த சமாதானத்தை தந்துட்டு போகிறேன். உலகம் தர்ற மாதிரி சமாதானம் இல்லை. யாரும் உங்களிடத்துலேருந்து இந்த சமாதானத்தை எடுக்கலாம் முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ ஒரு லைஃப் லாங் ஒரே லெவலான சமாதானத்தை ஆண்டவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். சரியா? அந்த சமாதானம் உனக்கு குறையுதுண்டா, பிரச்சனை வந்து உனக்கு வடிவாக சுவிசேஷம் விளங்கலை, நீ யாரெண்டு விளங்கலை. ஓகே, நீ யாரெண்டு விளங்கிட்டேன்னா அந்த சமாதானம் தான் உன்னோட ஃபவுண்டேஷனில் ஒரு மெயின் பாயிண்ட், அஸ்திபாரம். அப்போ நீ ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டா. என்ன யோசிச்சு பாப்போமா, இப்போ தேவனை நாங்கள் அவர்கிட்ட சமாதானத்தை விட்டு அவரை வெளியே எடுக்கலுமா? ஒரு நாளும் எடுக்கல. அப்போ அவர் சொல்கிறார், நான் உனக்கு எந்த சமாதானத்தை தரேன், என்ன இப்போ அந்த சமாதானத்தை விட்டு எடுக்கலுமா? நாங்கள் 3 பேரும் அக்ரி, நோ சான்ஸ். ஆனால் இப்போ மனுஷர் வந்து இப்படி திங்க் பண்ணாத ஆக்கள் அவங்களோட நீதியை போய் திங்க் பண்ணினா, அவங்களோட நீதிக்கு ஏற்ற மாதிரி திங்க் பண்ணினா சில நேரம் யோசிப்பாங்க, நான் ஏதாவது ஒரு பாவம் செய்து அந்த சமாதானம் எடுக்கப்பட முடியும். அதில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ ட்ரூத் வேற, உண்மை வந்து அதுதானே சத்தியம். சத்தியம் தக்கு சத்தியம் வந்து அதுதானே. அவருடைய சமாதானம் வந்து எங்கள்கிட்ட தந்தது வந்து எடுக்க முடியாது. ஆனால் சத்தியம் தெரியாட்டி அப்போ பயப்படுவாங்க. நாங்கள் பாவம் செய்தா, இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ பாவியாக இருந்தால், இல்லாட்டி நான் அது செய்தா, இல்லாட்டி நான் பரிசுத்தமாக இருக்கலாமல் போனால் சில நேரம் அந்த சமாதானத்தை இழப்பேன். அதோடையால் தான் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது. இப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்கேயோ போகிற நான் எடுத்து வேட்டிகளை போடுறது,
பழமொழி. இன்றைக்கு ஒரு 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 தாயாரோட கதைச்சேன் சரியா. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினேன். என்னென்றாண்டா அந்த வசனம் எங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். என்னென்றா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இல்லை இரு மகனே, தெரிந்தானே அந்த பாட்டுன்னு தெரியும் சரியா. இவருக்கு எப்படி தெரியும்? ஏண்டா இவர் தூர இடத்துல இருக்கிறார். ஜோன் வந்து வேறு ஊரில் இருக்கிறார். கடிதம் வந்து வேறொரு ஆளுக்கு எழுதுகிறார். இவருக்கு எப்படி தெரியும் அவன்ட ஆத்மா நல்லா இருக்குண்டு? அவர் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறத போல, ஏண்டா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு ஏண்டா. ஆத்மா எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாக இருக்குது. புரியுதா? ஆத்மா அவ்வளவு சுகமாக இருக்கிறதுனால தான் இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் ரெஸ்ட் சரியா. ஏனெண்டா ஆத்மாவில் தான் எங்களுக்கு யோசனை அது இது எல்லாம். ஆனால் ஆத்மா வந்து நல்ல சுகமாக இருக்குதுண்டா அதுன்ற அர்த்தம் அது நல்ல ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரு சமாதானத்தில் இருக்குது சரியா. இவருக்கு எப்படி தெரியும் இவன்ட ஆத்மா நல்லா இருக்குதுண்டு? ஓகேயா. அடுத்த வசனம் சொல்லுது என்னண்டா, சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் சரியா நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது அதிக சந்தோஷப்பட்டேன். இவருக்கு எப்படி தெரிய வருது அவன் ஆத்மா சூப்பரா இருக்குது நல்லா இருக்குதுண்டு? ஆட்கள் சாட்சி கொடுக்குறாங்க. என்ன சாட்சி கொடுக்குறாங்க? அவன் நல்லா இல்லை, அவன் சத்தியத்துல வாழ்றான். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவன் சத்தியத்துல வாழ்றான்னு இவர் சாட்சி கேட்க இவருக்கு விளங்குது சத்தியத்துல வாழ்றவன் ஆத்துமா நல்லா இருக்குமே. அப்ப அவன் எல்லா இடத்துலயும் சமாதானமா லைஃபை என்ஜாய் பண்ணலாம். ஓகே. ஸோ மெயின் கீ நாங்க சத்தியத்துல வாழணும் சரியா, சட்டத்துல இல்லை, சத்தியத்துல வாழணும். சத்தியத்திலையா? அந்த சத்தியத்திலையும் அதுல இருந்து வர அறிவிலையும் எபிக்னோசிஸ். ஓகே கிரேட். எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது சிச்சுவேஷன் இருந்துச்சா, நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன் நடந்ததுலேருந்து கற்றுக்கொண்டீங்க, ஓகே உனக்கு இப்போ வந்து ரெஸ்ட் தேவை, நீ ரெஸ்ட் எடுக்கணும், அப்படியே தான் உங்கள்கிட்ட இருந்தது உங்களோட வாழ்க்கையில்? அல்லாட்டி நீங்கள் அதை முதலே அறிஞ்சு கொண்டு ரெஸ்டோடையே வாழ்ந்துறீங்களா? நான் நினைக்கிறேன் இல்லை, இந்த எல்லோரும் ஒரு இப்படி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்கள் இப்படி ஒரு அறிவுக்குள்ளே வந்திருப்போம். இப்போ எனக்கு நான் ஒரே சொல்கிற போல் அந்த 2011ஆம் ஆண்டு நான் படுக்க போய் நீங்கள் அதற்கு இதில் சொல்கிறீங்களா, இந்த சில வியூவர்ஸ்க்கு அது தெரியாது. ஓகே, நான் வந்து ஒரு 2011ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட தெரியல, அப்போ நான் நல்ல உற்சாகப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறது ஊழியத்துக்கு பயன்படுத்தி அப்போ தான் நான் வளர்ந்துட்டு வரேன் சரியா. அந்த டைமில் நான் ஒருக்கா இரவு போய் படுத்துட்டு விடிய எழும்பி என் பெட்டில் இப்படி தான் கரையில் இருந்து ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட யோசித்தேன், என்னடா நடந்தது, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, ஒரு கவலையையும் காணையில், ஒரு யோசனையும் காணையில், தேவைக்கில்லாத இது இல்லை மனுஷரோட இருந்த அந்த என்ன சொல்கிறது தர்க்கங்கள் சண்டைகள் அதுகளையும் காணையில், ஒரு கசப்பையும் காணையில், என்ன நடந்தது எனக்கு கண்டு யோசித்தேன் சரியா. நீங்கள் எழுமினப்புறம் இல்லாட்டி எழும்பி உட்காந்து யோசித்தேன். ஏண்டா எழும்பேக்கில் எனக்கு விளங்கிட்டு ஏதோ வித்தியாசம் இருக்கு, என்னது இது அண்டு இன்றைக்கு எனக்கு தெரியும் அது வந்து அந்த புது சிருஷ்டியின் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடு சரியா, அது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த டைமில் இருந்து நான் 100% சொல்லுவேன், நான் கவலைப்படுறதுண்டு எனக்கு அது என்னன்னு தெரியல சரியா. சில பேர் யோசிக்கிறாங்க இவன் வந்து இமோஷனல் இல்லாத உணர்ச்சி இல்லாதவன், இல்லை அவனுக்கு ஒரு தெரியல மற்ற மனுஷரோட அன்பை பார்க்க தெரியாது. தேவனும் அப்போ அப்படிப்பட்டவர் தான். ஏன்னா அவருக்கும் இமோஷனல் டேமேஜ் இல்லை சரி, அந்த பிரச்சனை இல்லை, அவர் இமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறவர் இல்லை. ஆனால் அவர் பியூர்
லவ்வில் ஒர்க் பண்ணுறவர். புரியுதா? அப்போ ஏண்டா நான் நினைக்கிறேன் எங்களை வச்சு ஆண்டவர் தன்னை போல தான் மாற சொல்லியிருக்கார். இது எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு கிருபை. சரியா? ஸோ அதனால நான் நம்புகிறேன், வீட்லேயோ என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா இருக்கிறேன். விளக்குதான்? அது எனக்கு அப்படி ஆண்டவர்கிட்ட கிருபையாக இருக்கிறனால எனக்கு அந்த இது இல்லை. உங்கள்கிட்ட இப்போ எனக்கு அப்படி ஏதாவது ஓகே. ஒரு விஷயம் உண்டு தெரியும், என்ன தெரியுமா? அந்த ரெஸ்டாரண்ட் திறந்தது. சரியா? இது ரெஸ்டாரண்ட் திறந்து நான் நம்புகிறேன். அந்த டைமில் நான் கணக்க வேலை செஞ்சேன்னா ஃபிசிக்கலி உடம்பு யா கணக்க வேலை செஞ்சேன். இரவு முறிஞ்சு யா. பிறகு ஒரு டைமில் ஆண்டவர் என்னை இருத்தி வச்சு படிப்பிச்சார். சரியா? இப்போ ஆண்டவர் இருத்தி வச்சு படிப்பிச்சாருண்டா அது ஒழுங்காக புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லாட்டி இவங்க யோசிப்பாங்க என்ன ஆண்டவர் எனக்கு அடித்து உட்கார அடித்து படிப்பிச்சார். ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை தந்தார், காசை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து. ஸோ அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு கொண்டே போகிறார். எங்களோட ஃபைனான்ஷியல் எல்லாமே பெரிய என்ன சொல்கிறது எஃபெக்ட்லெஸ், அதுக்கு ஒரு தாக்கம் உண்டு, பெரிய ஒரு கிரியைகள் இல்லாமல். சரியா? பெரிய வேலை பெரிய கஷ்டம் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போகிறார். ஓகே. நாங்கள் இப்போ ஒரு 40 நிமிஷம் செஞ்சுட்டோம். ஒரு சூன் இந்த எபிசோடை முடிப்போம். என்னென்னா இப்போ நாங்கள் எனக்கும் போன வருஷம் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. யூனோ, அதில் நான் வந்து என் வாழ்க்கையில் அதையும் அடி வாங்கி என்று சொல்லலாம். நான் ஒரு ஹார்ட் டூரில் கற்றுக்கொண்டேன். ரெஸ்ட் முக்கியம். ஏன்னா இப்போ பாஸ்டர் ரோஷன் அடிக்கடி சொல்லுவார், ரெஸ்ட் முக்கியம், ரெஸ்ட் எடு. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஓகே இந்த காரியத்தை செஞ்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே பரவாயில்ல, இதுவும் இருக்குது, இதை முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் பண்ணுறேன். அப்படி போனேன் நான். ஓகே, ஒரு நாள் வந்துட்டு கார் ஓடி கொண்டு போய்க்கல மயங்கி விழுந்துட்டேன். நான் கார் இருமல் வந்து மயங்கிட்டேன். அதுக்கு பிறகு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கு அது ஆக்சிடென்ட் நடந்து எப்படி ஒன்றும் தெரியாது, மயங்கிட்டேன் தானே. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அப்போ நான் யோசித்தேன், ஓகே எனக்கு இப்போ டைம் இருக்குது, நாங்கள் வந்து பைபிளில் தொடங்குவோம், திருப்பி முதல்லேருந்து வாசிக்கண்டு ஆதியாகமத்தில் ஸ்டார்ட் பண்ணான். அப்போ அதில் ஆதியாகமம் 1 அவர் வந்து எப்படி உலகத்தை படைச்சு எப்படி எல்லாத்தையும் படைச்சு நல்லதுன்னு சொல்லிட்டு கடைசியில் 7ஆம் நாளில் அவர் ஓய்வு செய்கிறார். ஓய்வு செய்யல அதில் அவர் சொல்கிறார், அவர் அந்த ஓய்வு செஞ்ச நாளில் வந்து அவர் வந்து பரிசுத்தமாக டிக்ளேர் பண்ணவர். அது பரிசுத்தம்னா அவர் வந்து எழுதி வச்சுட்டார். ஸோ பேசிக்கலாக பார்க்க போனோம்னா பைபிளில் முதலாவது பரிசுத்தமாக அடையாளப்படுறது வந்து ரெஸ்ட் டே, அந்த ஓய்வு நாள், அதாவது அந்த ஓய்வு என்று சொல்லலாம். யூனோ, அதுக்கு பிறகு தான் எனக்கு விளங்கிட்டு, ஓகே நான் ரெஸ்ட் எடுக்கல தான் நான் வந்து ஆண்டவருடைய பிரச்சனத்துக்குள்ளே உண்மையாக பியூராக போக முடியும், அதுலேருந்து வெளிப்பாடுகள் கிடைக்க முடியும். இல்லாட்டி என் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்றதோடு நான் வந்து திருப்பி பலப்படலாம். யூனோ, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள் இருக்குது, மார்த்தாலும் மரியாளும். யூனோ, மரியாள் வந்து இயேசுட அண்டையில் போய் அவள் ஒன்றும் ஒரு வேலையும் செய்யலை. அதுலேருந்து அவள் கேட்ட நல்ல பங்கு தெரிஞ்சுக்கொண்டா. ஆனால் மார்த்தா வந்து ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சு அவள் அதுக்கு மேலே ஃபோக்கஸை கொடுக்கவே முடியலை. ஸோ தட் மீன்ஸ் எங்களோட வாழ்க்கைக்கு எனக்கும் ஒரு மரியாதை தெரியும், அவளும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். வேதத்தில் மரியா வேலை செய்கிறான். இல்லை இந்த சப்ஜெக்ட் நீதிமொழியில் வாசிக்கணும். நோ yeah, shout out. யாரோ பேச்சு வாங்க போறாங்க இங்கே, ஆனால் எனக்கு தெரியா யாருண்டு. பரவாயில்ல, அதான் என்னண்டா இப்போ என்ன சொல்ல வந்தாலும் மறந்துட்டேன். என்னண்டா எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நார்மலாக தேவையான பேட்டரி இல்லாட்டி பலன் வந்து அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை கனி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்து தான் நாங்கள் அதுலேருந்து வளர முடியும். இல்லாட்டி நாங்கள் சும்மா வருமா வாசிச்சுட்டு போயிடும், ஒன்றும் விளங்காது, டைம் வேஸ்ட் பண்ணி வாசிச்சு தான் மிச்சம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வாசிக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஆனால் ரெஸ்ட்டோட வாசிக்கல இன்னும் ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ யா அந்த எனக்கு இப்போ ஒரு இது ஒன்று ஞாபகம் வருது. ரோஷான் வந்து ஒரு 2 கிழமைக்கு முதல் சொல்லியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை சர்மனில். நான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுவர், ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த கான்டெக்ஸ்டில் இருந்தான், ரெஸ்ட்டில் இருக்கிற கான்டெக்ஸ்டில் தான் அவர் சொன்னவர் ஒரு சீசனுக்குள்ளுக்கு போய்க்க நாங்கள் வந்து வேற ஒரு ஸ்டெப் போய்க்க நாங்கள் நடுவில் யோசிக்க. நாங்கள் ஒரு உதாரணத்தில் ஒரு ஐஃபோனில் ஒரு ஃபோனில் நியூ சாஃப்ட்வேர் கிடைக்கும், இல்லாட்டி அப்கிரேட் கிடைக்கும், இப்போ புது கேமராவோ அது இல்லை. ஆனால் அப்புறம் அவர் விளங்கப்படுத்தினார். எனக்கு அது வந்து ஒரு ரெஸ்டரேஷனோடையும் சம்மந்தப்பட்டது. அவர் சொன்னவர் ஆனால் ஆண்டவன் எங்களோட தோற்றம் இல்லை எங்களோட யோசனை இடம் அப்படின்றா எங்களுக்கு இப்போ புது சாஃப்ட்வேர் கிடைக்கும், அப்போ அது நல்ல பெட்டராக வேலை செய்யும். ஆனால் அப்புறம் அவர் சொன்னவர் ஆண்டவன் யோசனை வந்து அது இல்லை, புது டிவைஸ், ஒரு புது ஒரு பொருளை அவர் வந்து இந்த பொருளில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்காம அவர் வந்து உங்களுக்கு இந்த புது ஒரு முழுமையாக மாற்றுவார். பிறகு சொன்னவர் அப்போ வந்து எனக்கு அந்த அந்த என் பாஸ்ட் என் கடந்த காலம் எனக்கு அழிந்து போனது இருக்காது, புது எல்லாம் புதிதாக புதிய சிருஷ்டி. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அந்த இது விளங்கி கொண்டோம்டா ரெஸ்ட்லெஸ்னஸுக்குள்ளுக்கு போகிறது மேக்ஸ் நோ சென்ஸ். எல்லாம் புதுசாக ஸ்டக் பண்ணாது ஐஃபோன், அது அப்படியே என்ன புதுசு தான் ஃப்ளோவிலே போய் கொண்டு இருக்கும். ஓகே, அது நான் நினைக்கிறேன் 2 கொரிந்தியர் 5:17 அந்த வசனம், அது அவங்களே வாசிக்கட்டும். பெர்ஃபெக்ட். ஏதாவது இன்னும் ஒரு முக்கியமான டேக்ஸ் இருக்கா? இல்லைன்னா நாங்கள் முடிப்போம் இந்த எபிசோடை. உடுப்பு மாற்றணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் எல்லாத்தையும் அந்த கடைசி நேரம். உங்களுக்கு ஏதாவது பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது இந்த ரெஸ்ட்டை பற்றி ஏதாவது முக்கியமான நீங்கள் எங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் இருந்தால் நீங்கள் வந்து நாங்கள் கீழே போடுவோம். எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டிக்கு எங்களோட இமெயிலுக்கு அனுப்பலாம், இல்லாட்டிக்கு எங்களோட இன்ஸ்டா டிஎம்ஸ்லேயும் போடலாம். ரெஸ்ட் முக்கியம். ரெஸ்ட் வந்து நாங்கள் ஆக்டிவாக எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நாங்கள் உலகத்துலேயும் அநேக சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்களை பார்த்தோம்னா அவங்களும் ஒரு சபேட்டிக்கல் வீக் இல்லாட்டி சபேட்டிக்கல் டே என்று வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஒன்றும் செய்யாமல் எங்கேயாம் வீட்டை நின்று இல்லாட்டி எங்கேயாம் ஹாலிடேஸுக்கு போய் டைம் எடுத்து அவங்கள பற்றியே யோசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அடுத்த சீசனுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும், யூனோ. ஸோ அதனால் நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் யார், உங்களுக்காக என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்னெல்லாம் திறக்கப்பட்டிருக்குன்னு அறிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து சில வேலை கஷ்டப்படுறத கொஞ்சம் குறைப்பீங்க, இல்லாட்டி கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ ரெஸ்ட் முக்கியம். அண்ட் எஸ், நாங்கள் இந்த எபிசோடை முடிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நல்ல சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் அடுத்த எபிசோடில் கதைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷனில் நீங்கள் எழுதுங்க. அண்ட் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மார் ரிலேட்டிவ்ஸ் இல்லை அம்மா அப்பா மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இதை போய் காட்டி அவங்களோட சேர்ந்து பாருங்கள். அது வேறு நினைக்கிறேன் ஸ்விஸ்ஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்தக்காரருக்கும் அனுப்பி வைங்கோ. ஸ்ரீலங்கா, இந்தியா இல்லாட்டி கனடா, டொரண்டோ, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அப்படி டென்மார்க், யூகே, இத்தாலி, ரஷ்யாவில் தமிழ் இருக்காங்க, இது அல்பானியா அங்கேயும் இருக்காங்க. கொசோவோ வேறு லெவல். புஷ்பாண்டி நீங்கள் எப்படி தாங்கினீங்க காமெண்ட்ஸில் எழுதுங்க ப்ளீஸ். 9 மாதம் வாய்ப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ வந்ததுக்கு. நாங்கள் வந்து மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். God bless you. பாய் பாய் பாய். எல்லாம் ஓகே, வேலை செஞ்சதா? பெர்ஃபெக்ட். ஸ்டாப்.